ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாலா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம டிடெக்டிவ் டி கோஸ்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபேண்டசி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ராஜ்யத்தில் ராணியோட முன்னிலையில் ஒரு விழா ஒன்று நடந்துட்டு இருக்கு. இது எதுக்காகனா ராணி நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியாக அந்த ராஜ்யத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை நோக்கி வேண்டிப்பாங்க. இந்த விழாவை தொடங்கி வைக்கிறதுக்காக ஒரு பாட்டி வராங்க. இவங்க வானத்தை பார்த்து எல்லாரும் கடவுளை நோக்கி வேண்டுங்க, அவர் கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதலை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை நோக்கி கையை காட்ட வானத்தில் திடீர்னு கார் மேகங்கள்லாம் வந்து இடி மின்னல் வர ஆரம்பிக்குது. கூடவே அந்த மேகத்துக்குள்ள இருந்து ஒரு கோல்டன் டிராகன் பறந்து வந்து இவங்க முன்னாடி நிக்குது. இதை பார்த்து மக்கள் எல்லாரும் கடவுள் தான் இங்க வந்திருக்காரு, அவர் நம்மளோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்க. இப்போ திரும்பவும் வானத்துக்குள்ள இடி மின்னல்லாம் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான சவுண்டோட ஒரு உருவம் தெரியுது. பார்த்ததும் அந்த கோல்டன் டிராகன் அங்கேயே மறைஞ்சு போயிருது. உடனே மக்களும் என்ன நடந்துச்சு, அந்த டிராகன் ஏன் மறைஞ்சு போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. வானத்துல ஒரு பெரிய தலையோட ஒரு அரக்கனோட உருவம் தெரிஞ்சு அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்கு. கூடவே அந்த அரக்கன் மக்களை பார்த்து உங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் கொல்ல போறேன் அப்படின்ற மக்கள் எல்லாரும் பதறி அடிச்சு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் சுத்தி இருந்த வீரர்களும் அந்த அரக்கனை நோக்கி அம்பு விட்டு அதை தாக்க பாக்குறாங்க. ஆனா அதுக்கு ஒன்றும் ஆகல. அது ஈஸியா ஊதி விட்டு அங்க இருக்க எல்லா வீரர்களையும் அடிச்சு பறக்க விடுது. அப்படியே அது வாயை திறந்து நாக்கு மாதிரி அதோட வாயிலிருந்து நிறைய அதிகா வர வச்சு அங்க இருக்க வீரர்கள் எல்லாரையும் அடிச்சு கொண்டுட்டு இருக்கு. இப்போ அங்க இருந்த தளபதி ஒருத்தவன் அதோட நாக்க ஒரே வெட்ட அது எல்லாத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு கடைசியா எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்களை நோக்கி வர அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் இவங்க ராஜ்யத்துக்கு ஒருத்தன் குதிரையில வந்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ டிடெக்டிவ் டி. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கண்டுபிடிக்கதான் ராணி இவனை வர வச்சிருப்பாங்க. வரவே இருக்க ஒரு மந்திரி பொண்ணும் வீரர்களும் வராங்க. வந்தவன் நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணியிருக்கேன், அதனால பசிக்குது, வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுக்கிட்டே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கறான். அவங்களும் அந்த அரக்கனை வந்ததுல இருந்து நிறைய மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. இறந்து போனவங்களோட கை கால் கண்ணெல்லாம் ரொம்பவுமே வித்தியாசமா இருக்கு, அதனால அந்த விழாவை ஒரு 5 நாளைக்கு தள்ளி போட்டிருக்கோம், அதுக்குள்ள நீங்க தான் எப்படியாவது பிரச்சனையை சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவனும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி பொண்ணை கூட்டிட்டு ராணியை பார்க்க கிளம்புறான். அப்படி இவங்க போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரையும் ஒரு 2 பேர் அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது. இவங்களும் அவங்க கூட சண்டை போடுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் மறைஞ்சு போக அப்போ அந்த இடத்துக்கு ஒரு தளபதி ஒருத்தன் வரான். அவ இவங்களை பார்த்து மன்னிச்சிருங்க மிஸ்டர் டி, நீங்க யாரும் தெரியாம இவங்க உங்களோட சண்டை போட்டாங்க அப்படின்றான். பார்த்தா இவன் பின்னாடி அந்த 2 பேரும் வராங்க. இவங்க 2 பேருமே இந்த தளபதி ஆள் தான் போல. டிடெக்டிவும் தளபதியை பார்த்து ராணியை நான் அவசரமா வர சொன்னாங்க, அவங்க எங்க இருக்காங்க சொல்லுங்க, நான் போய் பார்த்தாகணும் அப்படின்ற. தளபதி இல்ல நீங்க ராணியை பார்க்க முடியாது, முதல்ல இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க, அப்பதான் ராணியை பார்க்க முடியும் அப்படின்ற. சரி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லிட்டு இந்த விழா நடந்த இடத்துக்கு போறான். அவங்க கூடவே அந்த மந்திரவாதி பாட்டியும் வர அவங்க கிட்ட விழா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்க இவங்களும் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு அப்படின்றாங்க. அப்போ டிடெக்டிவ் கீழே இருந்த தண்ணியை பார்க்கறான். அதுக்கிட்ட போய் உட்காந்து கையில ஒரு மணல் கடிகாரம் மாதிரி எடுத்து அதை ஆன் பண்ணி விட அந்த சத்தத்தை அவன் கேட்கறான். அது கேட்டதும் அவனோட நினைவுகள் எல்லாமே அப்படியே பாஸ்ட்டுக்கு போயிருது, அதாவது அந்த போர் நடந்த இடத்துக்கு. அவன் அங்க போய் எல்லாத்தையும் நோட் பண்றான். அங்க என்ன இருக்கு, என்ன நடந்துச்சு, மக்கள் எல்லாருமே எப்படி செத்தாங்க, ஏன் அவங்களோட உருவம் வித்தியாசமா மாறிச்சு, கூடவே வானத்துல தெரிஞ்ச அந்த அரக்கனோட உருவம் உண்மையா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்றான். இருந்தாலும் அவனால பெருசா எதையுமே கண்டுபிடிக்க முடியல. அதனால அவனும் நான் ஒரு முக்கியமான ஆளை பார்க்க போறேன், அவரை போய் பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல ஒரு பெரியவரை பாக்குறதுக்காக தளபதியும் அவனோட ஆட்கள் 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாரும் ஒரு இடத்துல நின்று அந்த பெரியவர் அங்க இருக்காரா இல்லையான்னு பாத்துட்டு இருக்க. இப்போ இவங்க பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா ஒருத்தன் க்ளோன் மாதிரி வேஷம் போட்டு தளபதி ஆட்களை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவங்களும் அவங்களோட சண்டை போட்டு அவனை கத்தி வச்சுலாம் குத்தி பாக்குறாங்க. ஆனா அவனுக்கு ஒன்றும் ஆகல. அதனால அந்த தளபதியும் இவனை சும்மா விடக்கூடாது, நானும் அவங்களோட போய் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப டிடெக்டிவ் அவனை தடுத்து அவசரப்படாதீங்க தளபதி, அவனோட பின்னாடி கொஞ்சம் பாருங்க அப்படின்ற. அவனுக்கு பின்னாடி ஒரு நூல் மாதிரி போயிட்டு இருக்கு. டிடெக்டிவ் கண்டுபிடிச்சு தளபதி கிட்ட அந்த நூலை கட் பண்ணி விடுங்க அப்படின்றான். உடனே இவனு கத்தியை வச்சு வீசி அந்த நூலை கட் பண்ணி விட அவன் அப்படியே பொம்மை மாதிரி கீழே விழுந்துடுறான். பார்த்தா இது உண்மையான மனுஷன் இல்ல, இது ஒரு பொம்மை, இது யாரோ பப்பட் மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. இது யாரா இருக்குன்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க தளபதிக்கு பின்னாடி இவங்கள இருந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தோணுது. உடனே சருன்னு போய் யாரையா பிடிச்சி இழுக்கிறான். பார்த்தா அது ஒரு குட்டி பொண்ணு. அவளை பார்த்துட்டு யாருமா நீன்னு கேட்க அவளும் நான் அந்த பெரியவரோட சிஷ்யம் அப்படின்றான். ஆல்ரெடி நல்லதான் போச்சு, இவகிட்டே அந்த பெரியவர் எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவகிட்ட கேட்க அவளும் அவர் ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு, இப்ப அவரை பார்க்க முடியாது அப்படின்றான். உடனே டிடெக்டிவும் இல்ல நாங்க அவரை பார்த்தே ஆகணும் அப்படின்ற. பொண்ணு இல்ல கண்டிப்பா முடியாது அப்படின்றான். இதை கேட்டு தளபதி கடுப்பாயி அவர் என்ன அவ்வளவு பெரிய ஆளா, அவர் இன்னைக்கு நாங்க கூட்டிட்டு போக விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்க திடீர்னு அப்படியே நின்றான். என்ன பார்த்தா இவனுக்கு சுத்தி ஏதோ சவுண்ட் கேட்குது, உள்ள புகை மூட்டமா வர இருக்கு. இந்த நேரத்துல அந்த புகைக்குள்ள இருந்து அந்த கோல்டன் டிராகன் வந்து தளபதியை தள்ளி விட்டுட்டு நேரா டிடெக்டிவ் வந்து ஒரு வழியா வந்துட்டீங்களா டிடெக்டிவ் டி, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்றது. இதை பார்த்துட்டு அவனும் நான் வர்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க அந்த டிராகனும் அம்மா எனக்கு நல்லாவே தெரியும், நீ இங்க வர்றதுதான் விதி, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புழுதியை கிளப்பிட்டே கிளம்பிடுது. இவங்களும் அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவங்க வேற ஏதோ இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. திரும்பி பார்த்தா அந்த பெரியவர் தண்ணிக்கு மேல உட்காந்துருக்காரு. அவரை பார்த்து டிடெக்டிவும் நான் அவங்க கூட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அப்படின்ற. அதுக்கு அவரும் நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கான பதில் உங்ககிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க, உன்னாலதான் ஒரு பெரிய கதவு ஓப்பன் ஆக போகுது, அந்த கதவுக்கு பின்னாடி உனக்கு நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு இருக்கு அப்படின்றாரு. இவங்க பேசிட்டு இருந்த நேரம் பார்த்து இவங்களை சுத்தி இருந்த தண்ணி எல்லாமே கொதிக்க ஆரம்பிக்குது. இவங்களும்
எப்படி இந்த ஆத்து தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இவங்களுக்கு மேல இடி மின்னலோட அந்த அரக்கன் வந்துடுறான். இவங்களை பார்த்து நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தளபதி டால் அந்த 2 பேரும் சும்மா இல்லாம உன்னோட வாயை கிழிச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பறந்து போய் அந்த அரக்கனோட வாய்க்குள்ளேயே போயிடுறாங்க. அந்த நேரத்தில் அந்த அரக்கனும் அவங்க 2 பேரையும் துப்பிடுறான். பார்த்தா இவங்களோட கண்ணம் வித்தியாசமா மாறி அங்கேயே இறந்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த பெரியவரும் அந்த கோல்டன் டிராகனை வர வச்சு அந்த அரக்கன் கூட சண்டை போட வைக்கிறாரு. அவனும் வாயிலிருந்து நிறைய நாக்கா வர வச்சு அந்த கோல்டன் டிராகனை பிடிச்சி வாய்க்குள்ள இழுத்து முழுங்கிடுறான். அந்த டிராகன் அந்த அரக்கன் முழுங்கினதும் அந்த பெரியவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படின்னு ஒரு முகம்லாம் அப்படியே எரிஞ்சு அங்கேயே சாம்பலாயிடுறாரு. அடுத்த சீன்ல அந்த தளபதி பொண்ணு இறந்து போன அந்த பணத்தை வச்சு சில ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் போல. இவளுக்கு துணையா ஒரு சிஷ்யம் வேற இருக்கான். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க நேரம் பார்த்து பின்னாடி இருந்த ஒரு பணம் அப்படியே தானே எந்திரிக்குது. பார்த்து அந்த சிஷ்யம் பயந்து போறான். பாவம் கொஞ்சம் பயந்தாங்குழி போல. மந்திரி அவனை பார்த்து பயப்படாத, இது நார்மலா நடக்கிற விஷயம் தான், தசை பிடிப்புனால இந்த மாதிரி பணங்கள் எந்திரிச்சு நிற்கிறது நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்துக்கிட்ட போய் அதை துணியை வச்சு மூடுறாங்க. அப்படி மூடும்போது தான் அவங்க ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. அந்த பணத்தோட கையில ஒரு காயம் இருக்கு. அந்த காயத்துக்குள்ள பச்சை கலர்ல செதில் மாதிரி ஏதோ ஒன்று வளர்ந்துட்டு இருக்கு. எப்படி இறந்தவங்களுக்குள்ள அந்த மாதிரி செதில் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லா பணத்தையும் செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுலயும் செதில்கள் வளர்ந்துருக்க மாதிரி தெரியுது. இவங்க அதை பார்த்துட்டு இருக்க பார்த்து டிடெக்டிவா அந்த தளபதியா வந்துறாங்க. இப்படி இறந்து போன அந்த தளபதி ஆட்களையும் தூக்கிட்டு வராங்க. அப்போ அந்த மந்திரி டிடெக்டிவ் கிட்ட இங்க பாருங்க மிஸ்டர் டி, செத்து போனவங்க உடம்புக்குள்ள செதில் மாதிரி ஏதோ வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு அவனு இதை பார்த்துட்டு இப்பெல்லாம் நடக்க கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த செதில்களை எடுத்து தனியா ஒரு டப்பால போட்டு வைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒருத்தன் வந்து டிடெக்டிவ் கிட்ட நீங்க கேட்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் மிஸ்டர் டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் பாட்டில் ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறான். அதை அவன் வாங்கி ஓபன் பண்ணி உள்ள இருந்த சரக்கு எல்லாத்தையும் தரையில ஊத்திட்டு அங்க இருந்த சவப்பட்டியை பார்த்து இங்க வா வந்து இதை கூடி பக்கம் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு காட்ட உங்களுக்கு ஓரமா இருந்த ஒரு சவப்பட்டி ஒன்று ஓப்பன் ஆகி அதுக்குள்ள இருந்து ஒரு பணம் எந்திரிச்சு வருது. இதுகிட்ட அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும், அதை பத்தி நீ எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா உனக்கு இந்த நான் ஒயினை தரேன் அப்படின்றான். சரி என்ன உங்களுக்கு தெரியணும் கேளுங்க அப்படின்ட்டு அவனும் அந்த கப்பலை வச்சிருந்த அந்த செதில எடுத்து காமிச்சு நீ எங்கேயாவது பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அந்த பணமா அதை பார்த்துட்டு இல்ல அதை நான் பார்த்ததில்ல, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றது. உடனே டிடெக்டிவும் சரி அப்ப அந்த ஒயினை நானே குடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ண பணமும் சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். அதாவது சில வருஷங்களுக்கு முன்னாடி நாங்களும் இதே மாதிரி தான் விழாக்காக வந்திருந்தோம். இப்போ இதே மாதிரி சில வீரர்களுக்கு அடிபட்டு அவங்களோட உடம்புலையும் இதே மாதிரி செதில் வளர ஆரம்பிச்சது. இதை பத்தி விசாரிக்க ஒரு படை தளபதி சில வீரர்கள் கூட்டிட்டு நதின்னு சொல்லிட்டு ஒரு நதிக்கு போனாரு. ஆனா அவரு திரும்ப வரவே இல்லை அப்படின்றான். ஆக்சுவலா அந்த படை தளபதி வேற யாரும் இல்ல, மந்திரி பொண்ணோட அப்பா தான். ஆக்சுவலா அவளுக்கு அவங்க அப்பா இறந்த விஷயம் மட்டும் தான் தெரியும். ஆனா எங்க இறந்தாரு எப்படி இறந்தான்னு தெரியாது. ஆனா இப்போ அவரு அந்த நாகாவா நதிக்கு போற வழியில தான் இறந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் நாம எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். டிக்கெட் அந்த பணமும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இதுவரை யாருமே போகாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுது. ரைட்டும் சரி இவனோட வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த ஒயினை கொடுத்து அனுப்பிச்சு விட்றான். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த புக்ஸ்ல நாகவா நதி பத்தி ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு அந்த சின்ன பொண்ணு வந்துடுறா. இவளை மந்திரி தான் வர சொல்லியிருப்பா. இவன் அந்த ஊர் பெரிய வேட்டை விழுந்தனால இவளுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணை அந்த நாகவா நதிக்கு கூட்டி போக சொல்றான். அதனால அங்க இருக்க எல்லாருமே சில வீரர்கள் கூட்டிட்டு ஒரு சின்ன படகுல அந்த நதியில போயிட்டு இருக்காங்க. போற வழியில அந்த டிடெக்டிவும் குட்டி பொண்ணுகிட்ட உனக்கு இதை பத்தி வேற ஏதாவது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணும் இப்ப நம்ம போற வழி சாத்தான் இருக்க இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகும் அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்ல பௌர்ணமி அன்னைக்கு அந்த சாத்தானோட கதவு ஓப்பன் ஆகி இந்த வெளியே வந்து எல்லாரையும் கொள்ளும் அப்படின்றா. எல்லாரும் படகுல போயிட்டு இருக்காங்க. அப்போ பனி மூட்டம் அங்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியல. அப்போ ஒரு வீரன் அவங்க கிட்ட தளபதி முன்னாடி பாருங்க நம்ம போறதுக்கு வழியே இல்லைன்றான். அங்க ரொம்பவே இருட்டா இருந்தனால முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாம கப்பல் அப்படியே தள்ளாடி கடைசியா ஒரு இடத்துல வந்து நின்றுது. அதுக்கப்புறம் எல்லாரும் படகுல இருந்து இறங்கி ஒரு குகைக்குள்ள போயிட்டு இருக்காங்க. அங்க நிறைய எலும்பு கூட இருக்கு. இதை பார்த்ததுமே சில வருஷத்துக்கு முன்னாடி நாகவா நதிக்கு வந்த அந்த வீரர்கள் இவங்க தான் சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே தேடிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ள போக அங்க ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூடு உடம்புல கவசம் கையில கத்தியோட நேரம் நிக்குது. இதை பார்த்து தளபதியும் இது டிராகன் கவசம், இப்ப கண்டிப்பா மந்திரியோட அப்பா இவரா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் அவரோட அந்த பதக்கத்தை எடுத்து பாக்குறான். இது நிஜமாவே மந்திரியோட அப்பா தான். அதை எடுத்துட்டு போய் மந்திரிட்டு கொடுக்க அதை பார்த்துட்டு அழுகிறா. தளபதியும் இவர் கடைசி வரைக்கும் சண்டை போட்டு வீர மரணம் அடைஞ்சிருக்காரு, அதனால அவரோட பணத்தை எடுத்துட்டு போய் அவரை மரியாதையை அடக்கம் பண்ணணும் அப்படின்றான். அப்ப இவங்க கூட இருந்த வீரர்கள் ஒருத்தவன் நிறைய பார்த்து டிடெக்டிவ் இங்க கொஞ்சம் பாருங்க அப்படின்றான். பார்த்தா அங்க ஒரு எலும்பு கூடு கிடக்கு. அந்த எலும்பு கூடுல உடம்பு மட்டும் மனுஷன் மாதிரி இருக்கு, தலை பாக்குறதுக்கு ஆட்டு தலை மாதிரி இருக்கு. சரி இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூம்குள்ள போறாங்க. இங்க சவத்துல அந்த சாத்தானோட உருவம் வரைஞ்சிருக்கு. கூடவே அங்கேயும் சில வித்தியாசமான உருவத்தோட சில படங்கள்லாம் இருக்கு. இதை பார்த்ததும் இந்த இடத்துல தான் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதுதான் யாரோ மனிதர்களையும் விலங்குகளையும் வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு இருக்க சவத்துல இருந்த அந்த அரக்கனோட உருவம் மறைஞ்சது. மறைஞ்ச கொஞ்ச நேரத்துல இவங்க கூட இருந்த வீரர்கள் எல்லாரையும் ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு போயிருது. இப்போ டிடெக்டிவும் மந்திரியும் தனியா இருக்க இவங்கள சவுப்பு சட்டப்பட்ட ஒரு சூனியக்காரியும் பன்னி மூஞ்சி மாதிரி இருக்க 2 பேரும் வந்து இவங்களை அட்டாக் பண்றாங்க. ரொம்ப நேரம் சண்டைக்கு அப்புறம் மந்திரி அவங்க 2 பேரையும் கொண்டு வர்றா. அதே நேரத்துல அந்த பக்கம் டிடெக்டிவ் அந்த சூனியக்காரியை பயங்கரமா அடிச்சு போட்டுறாரு. நல்ல அடிவாங்கனால அந்த சூனியக்காரியும் இங்க தப்பிச்சு ஓடிடுறா. கொஞ்ச நேரத்துல அந்த தளபதி வந்துடுறான். வந்தவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, திடீர்னு ஏதோ சத்தத்தை கேட்டு யாரையோ அட்டாக் பண்றான். மத்தவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல. பாட்டுக்கு பறந்து சண்டை போட்டு கீழே இருந்த கத்தியை வச்சு அங்க இருக்க எல்லா சவத்தையும் உடச்சு விட இடமே கொஞ்ச நேரத்துல அப்படியே இடிய ஆரம்பிக்குது. இதுல அந்த குட்டி பொண்ணு மேல கல்லு விழுந்து அவன் இறந்துடுறான். அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறாங்க. பார்த்தா கொஞ்ச நேரத்துல அங்க தண்ணிக்குள்ள இருந்து வராங்க. இதை பார்த்து டிடெக்டிவும் நம்ம போன குகையில தண்ணியே கிடையாது,
எப்படி இப்ப நம்ம தண்ணிக்குள்ள இருந்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ வானத்துல திடீர்னு மேகமூட்டம்லாம் வர ஆரம்பிக்குது. பார்த்தா வானத்துல அந்த சாத்தானோட கதவு ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம உடனடியாக கோட்டைக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்க அங்க ஷேடோ கான்ஸோட தளபதி குதிரையில வந்துட்டு இருக்காங்க. அவங்களோட தளபதி டிடெக்டிவ் வந்து சாத்தானோட கதவு எப்படி ஓப்பன் ஆச்சு, 5 நாள் இன்னைக்கோட முடியுது, நாளைக்கு அந்த விழா திரும்ப ஆரம்பிக்க போறாங்க, அதுக்குள்ள இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணுங்க, உங்களோட கையில தான் எல்லாமே இருக்கு, உங்களால மட்டும்தான் எங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டிடெக்டிவா வந்து சாப்பிட்டுக்கிட்டே தளபதி ஏன் அப்படி பண்ணாரு, அந்த இடத்துல அப்படி என்ன நடந்திருக்கும், அந்த இடத்துல என்ன ஆராய்ச்சி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அங்க இருக்க பணத்து மேல திரும்பவும் சிதில் வளர மந்திரி அதை எடுத்து டப்பாக்குள்ள போறதுக்காக கொண்டு போறாங்க. அப்ப போய் பார்த்தா அந்த டப்பால இருந்த அந்த சிதில காணோம். உடனே அவங்களோட அசிஸ்டன்ட் கூப்பிட்டு அந்த சிதில் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அதை பத்தி தெரியல. அதனால அந்த டப்பாவை தூக்கிட்டு வந்து மெழுகுவர்த்தி பக்கத்துல வச்சு லைட்டா ஆட்டி பார்க்க அந்த சிதில் அதுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அது இன்விசிபிளா மாறி இருக்கு. உடனே டிடெக்டிவ் கூப்பிட்டு இந்த விஷயத்த சொல்றாங்க. ஒன்னு பார்த்துட்டு அப்ப அது கண்டிப்பா ஏதோ ஒரு மிருகத்தோட வேலையா தான் இருக்கணும் அப்படின்றாங்க. அவங்கள அதை கேட்டுட்டு அப்போ அது அந்த ஜூகாவோட வேலையா இருக்குமோ அப்படின்றாங்க. இவங்க அதை பார்த்துட்டு இருக்க நேரம் பார்த்து அதுக்குள்ள மேல இருந்து ஏதோ விழிக்கிற மாதிரி ஏதோ ரெஃப்ளெக்ஷன் தெரியுது. இவங்க அந்த இடத்த விட்டு விலகி போக இவங்களை கண்ணுக்கு தெரியாத யாரோ அட்டாக் பண்றாங்க. டிடெக்டிவ் அதை பார்த்துட்டு அதை துரத்திட்டு போக அந்த பனிக்குள்ள மறைஞ்சு கடைசியா இவர் பின்னாடி வந்து நிக்குது. இதுதான் அவங்க சொன்ன அந்த ஜூகோன்ற மிருகம். அதால பேசக்கூட முடியுது. டிடெக்டிவ் வந்து மறைஞ்சு மறைஞ்சு அட்டாக் பண்ணுது. இவரும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்க அது அங்க இருந்து தப்பிச்சு வேற இடத்துக்கு ஓடிடுது. அதை துரத்திட்டு இவரும் போக இடத்துல இறந்து போன தளபதி அங்க உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்துட்டு தளபதின்னு சொல்லிட்டு கிட்ட வர அவன் டிடெக்டிவா பார்த்து சாத்தானோட கதவை திறந்துருச்சு மிஸ்டர் டி, இனி யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, உங்க எல்லாரோட கதையும் முடிய போகுது அப்படின்ற அந்த இடத்துக்கு மந்திரியோட அசிஸ்டன்ட் வந்துடுறான். இவ வந்து தளபதியை செக் பண்ணி பார்த்துட்டு இவர் இறந்துட்டாரு, ஆனா என்னன்னு தெரியல இவரோட உடம்பு சீக்கிரமா அழுகிட்டு இருக்கு, இப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்ல, என்ன ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. திடீர்னு தளபதி அப்படியே பேய் மாதிரி கத்திக்கிட்டு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். ஒவ்வொரு பெரியவர் எப்படி இறந்து போனாரோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கோயில இறந்து போன அந்த வீரர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட உடம்புலயும் அந்த செதிர்கள்லாம் வளர்ந்துருக்கு. அந்த இடத்துல இறந்து போன அந்த குழந்தையோட உடல் இருக்க அதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த மூஞ்சியை கழுவிட்டு மனசுக்குள்ளேயே இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே, நாளைக்கு வேற அந்த விழா ஆரம்பிக்க போகுது, ஆனா இன்னும் என்னால அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல, இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த தண்ணிக்குள்ள இவனோட மூஞ்சி தெரியறத பாக்குறான். அதை பார்த்ததும் இவனுக்கு நடந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. எல்லாத்தையுமே ஒன்னா கனெக்ட் பண்ணி பாக்குறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வருது. பேப்பர்ல எதையும் எழுதி மந்திரிட்ட கொடுத்து சொல்ற மாதிரியே செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதனால அந்த விழா ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் மக்கள் எல்லாருமே கொஞ்சம் பயத்துல தான் இருக்காங்க. ஏன்னா அந்த சாத்தானோட கதவு இன்னும் ஓப்பன்லேயே தான் இருக்கு. இதை பார்த்துட்டு மக்கள் சில பேர் ஏன் இன்னும் டிடெக்டிவ் டி இதை சால்வ் பண்ணாம இருக்காரு, வேலை பார்த்து பயந்து ஓடிட்டாரோ அப்படின்னு கூட நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு அந்த மந்திரவாதி பாட்டியா வராங்க. வந்து வானத்தை பார்த்து யாரும் கடவுளை நோக்கி வேண்டுங்க, அவர் நமக்கு கண்டிப்பா உதவி செய்வாரு அப்படின்னு சொல்ல திரும்பவும் வானத்துல கார்மேகங்களா சூழ ஆரம்பிச்சு இடி மின்னலோட அந்த அரக்கனோட உருவம் தெரியுது. பார்த்ததும் மக்கள் எல்லாரும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. வீரர்களும் ஆயுதங்கள் எடுத்துட்டு வந்து அந்த அரக்கனை அட்டாக் பண்றாங்க. நம்மள அந்த அரக்கனுக்கு எதுவும் ஆகல. அவ எல்லாரையும் ஊதி விட்டு பார்க்க விட்டுட்டு இருக்கான். அங்க இருக்க எல்லாரையும் பார்த்து உங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பயன்படுத்த இப்போ அந்த அரக்கனுக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய கை வந்து அவனோட புடனிலே வந்து அடிக்குது. இந்த நேரத்துல அந்த இடமே புகை மூட்டமாயி அந்த அரக்கன் அங்க இருந்து மறைஞ்சிடறான். அந்த சாத்தானோட கதவும் அப்படியே மூடியது. மக்கள் எல்லாரும் இதை பார்த்துட்டு அந்த சாத்தான் எங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க பார்த்தா வானத்துல வேற ஒரு உருவம் தெரியுது. அது வேற யாரும் இல்ல, மிஸ்டர் டி தான். எல்லாரையும் பார்த்துட்டு என்னப்பா பயந்துட்டீங்களா அப்படின்ற மக்கள் எல்லாரும் இவன் எப்படி இங்க வந்தான், வேலை இவனுக்கு அந்த சாத்தானுக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் மந்திரி அங்க இருக்க வீரர்கள் கிட்ட எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் முன்னாடி போய் பொடியை தூவி விடுறாங்க. அந்த இடத்துல அந்த கண்ணுக்கு தெரியாத ஜூகோன்ற மிருகம் இருக்கு. வீரர்கள் எல்லாரும் சண்டை போட்டு ஒரு வழியா அதை எப்படியோ பிடிச்சிடுறாங்க. அப்போ அங்க மிஸ்டர் டி வந்து எல்லாரையும் பார்த்து கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது, இனி யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல அங்க இருக்க மக்கள் கிட்ட இந்த பிரச்சனைக்கு காரணம் யாரு, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தெளிவா சொல்றான். ஃபர்ஸ்ட் விஷயம், வீரர்களுக்கு உடம்புல செதில் முளைச்சது, அவங்களோட கண்ணு வித்தியாசமா மாறினது, அது காரணம் இந்த மிருகம் தான். இது தாக்குனால தான் அவங்களோட உடம்பு இந்த மாதிரி மாறி இருக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்க வானத்துல பார்த்த அந்த அரக்கனோட உருவம் உண்மை இல்ல, அது ஒரு பிம்பம் தான். இவங்க 3 பேரும் தான் அதை உருவாக்கியிருக்காங்க. இப்போ நம்ம யூஸ் பண்ற ப்ராஜெக்ட் எந்த கான்செப்ட்ல ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இவங்களும் ஒன்னு உருவாக்கி வானத்துல இருக்க மேகங்களை திரையா யூஸ் பண்ணி இந்த அரக்கனோட உருவத்தை வர வச்சிருக்காங்க. மட்டும் அந்த மேகங்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் செயற்கையா உருவாக்கியிருக்காங்க. உண்மையாவே அந்த அரக்கன் வீரர்கள் அட்டாக் பண்ணல, இந்த மிருகம் தான் கண்ணுக்கு தெரியாம எல்லாரையும் அட்டாக் பண்ணிருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றான். கேட்டு ஒருத்தவரும் நீ சொல்றது எல்லாமே சரிப்பா, ஆனா இந்த 3 பேர் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியலையே அப்படின்ற அதுக்கு டிடெக்டிவும் இல்ல இவங்க மட்டும் இதை பண்ணல, இங்க எல்லாரையும் தாண்டி இவங்களுக்கு தலைவரா ஒருத்தர் இருந்திருக்கான், இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்றான். பெரியவன் அது யாருன்னு சொல்லி கேட்க அது வேற யாரும் இல்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த மந்திரவாதி பாட்டி தான் அப்படின்றான். இதை கேட்டது அங்க இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. நமக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பாட்டியும் எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இது நான் பண்ணல அப்படின்றாங்க. இருந்தாலும் டிடெக்டிவ் விடாம நீங்க தான் அதை பண்ணீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் சின்ன குழந்தையா மாறி அந்த பெரியவரையும் தளபதியும் பப்பட் மாதிரி யூஸ் பண்ணி எங்க கிட்ட பேசுனீங்க, உங்க மேல எந்த சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக நீங்களே குழந்தையா செத்து பண்ண மாதிரிலாம் நடிச்சீங்க, நான் பப்பட் யூஸ் பண்றவங்களோட கை எப்படி இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும், அதுல நீங்க மாட்டிக்கிட்டீங்க, நீ உங்களால தப்பிக்க முடியாது அப்படின்ற அவங்களும் டிடெக்டிவா மறைச்சு பார்த்துக்கிட்டு பின்னாடி இருந்து ஒரு ஊசியை பிடிச்சி இழுக்க அவங்க மூஞ்சி கொலகொலன்னு ஆகி உடம்புல இருந்து புகையா வந்து கடைசியா அவங்க அந்த சின்ன குழந்தையாவே மாறிடுறாங்க. இதை பார்த்துட்டு ஊர் மக்களும் எப்படி அந்த பாட்டி சின்ன குழந்தையா மாறிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆக்சுவலா இது கிளவிதான், இவங்க தான் அந்த குகைக்குள்ள மனுஷங்களையும் மிருகங்களையும் வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவளோட
வயசை எப்படி குறைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சு இப்போ இப்படி குழந்தையா மாறி இருக்காங்க. உங்களோட ரகசியம் எல்லாமே தெரிஞ்சனால உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்குல இருந்து இவங்களோட பப்பட்டை வர வச்சு அவங்களை கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கு. இருந்தாலும் அங்க வீரர்கள் நிறைய பேர் இருந்தனால இந்த 4 பப்பட்ஸையும் அவங்க எல்லாருமே குத்தி கொண்டு வர்றாங்க. டிடெக்டிவும் அந்த பாட்டி குழந்தைய தடுக்க அவங்க மேல அவனோட கத்தியை வீசி கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அந்த பாட்டி நல்லா மாட்டிக்கிறா. இவளுக்கு உதவி பண்ண இப்ப யாருமே இல்ல. எல்லாமே புரிஞ்சுக்கிட்ட அந்த பாட்டி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உங்களோட கண்ட்ரோல் இந்த ராஜ்யா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சோம், ஆனா இது இப்ப முடியாம போயிருச்சு, எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மந்திரி நீட்டிட்டு இருந்த கத்தியில கழுத்தை விட்டு இந்த குழந்தை பாட்டி அங்கேயே இருந்துடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது. ராணியும் டிடெக்டிவ் கூப்பிட்டு நீங்க பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி டிடெக்டிவ் டி அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கறேன். பை பை.